பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்பத்தோட பிறந்தநாளை எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சந்தோஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா கதிர் வந்து தாத்தாவும் உங்கள் பாட்டியும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே பாட்டி ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கணும், 2 ஃபேமிலியும் சேர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ராஜு கதிரை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் மாற்றி மாற்றி செல்ஃபி எடுக்கிறாங்க. கதிர் வந்து ராஜியை பார்த்து உனக்கு இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த சாரீ உண்மையாகவே உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அப்பத்தான் கோமதியெல்லாம் அந்த சைடு வருவாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட மகளோட நான் கொஞ்சம் தனியாக பேசலான்ட்டு இங்கே வந்தேன், அவனுங்க 2 பேரும் சொந்தக்காரங்களோட பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நான் யாரும் வராமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் 2 குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷத்தோடய 2 குடும்பமும் சீக்கிரம் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.